அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரம் முழுதும் கர்த்தர் நம்மை கண்ணன் மணி போல பாதுகாத்து மறுபடியுமாக கர்த்தரை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஆமென், அல்லேலூயா. ஒன்றுமில்லாத நேரங்கள், எல்லாமே அஸ்தமித்து போன நேரங்களிலும் நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒளி வீசுகிற தெய்வமாக தான் இருக்கிறார். ஆமென். அவர் ஒரு காலம் மறைந்து போகிற தெய்வம் இல்லை. மறைந்தது போல இருந்தால் கூட அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிற தேவாதி தேவன். ஆமென். இந்த நாளிலும் கூட மிக சுருக்கமாக ஒரு வசனத்தை வாசித்து நான் உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை ஆவியானவர் தருகிறபடி பேசலாம் என்று கர்த்தருக்குள்ளே நான் வாஞ்சிக்கிறேன். ஜெபத்தோடு கூட இருங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். யாராவது ஒருவர் சத்தமாக வாசிக்கலாம். எரேமியா 31:16. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் திரைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் சத்துருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள்ள என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறதான வார்த்தை, இனி நீ அழ வேண்டாம், இனி அழுகிற சத்தம் கேட்கப்பட வேண்டாம். ஆமென். இனி நீங்க அழ வேண்டாம், அழுதது போதும். ஆமென், அல்லேலூயா. கண்ணீர் விட்டது போதும். ஜெபித்தீங்க, அதெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். உபவாசித்தீங்க, அதெல்லாம் கர்த்தர் கேட்டிருக்கிறார். தான தர்மங்கள் பண்ணியிருக்கிறீங்க, கர்த்தர் கேட்டிருக்கிறார். உங்கள் கிரியைகளுக்கு என்ன உண்டாம்? பலன் உண்டாம். இத்தனை நாளும் நம்ம ஜெபித்து கண்ணீர் விட்டு அழுது எந்த பதிலும் இல்லையே ஒன்று ஒருவேளை ஏக்கத்தோடு வந்திருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. பலம் இல்லாம இருந்தா கிரியை இல்லாத விசுவாசம் என்னதான்? செத்ததா இருக்கு. அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஜெபித்து கர்த்தர் கேட்கல, பதில் தரலன்னா நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையான தாயார் சொன்னது மாதிரி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை நம்ம கேட்டோம். அநேக நாட்களாக அவருடைய மகனுக்காக நம்ம ஜெபித்தோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அற்பமான ஆரம்பத்துல கூட தேவ சமூகத்துல நாம் ஜெபிக்கிற அத்தனை ஜெபங்களுக்கும் கர்த்தர் இந்த இடத்துல கேட்டு பதில் கொடுக்கிறார் என்றால் ஆமென், அல்லேலூயா. இன்னும் சோர்ந்து போக வேண்டாம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், உங்க கிரியைகளுக்கு என்ன உண்டு? பலன் உண்டு, உண்டு, உண்டு. ஆமென், விசுவாசிக்க முடிகிறதா? அல்லேலூயா. கிரியைகளுக்கு பலன் உண்டு. அதனால நீ அழாதபடிக்கு உன் கண்களை, உன் சத்தத்தை என்ன செய்? அடக்கிக்கொள், அடக்கிக்கொள். சத்தம் போட்டு அழுத நேரங்கள் உண்டு. ஆமென், அல்லேலூயா. சத்தம் போட்டு அழுத நேரங்கள். கர்த்தர் சொல்ல வேண்டாம், வேண்டாம். அல்லேலூயா. இனி நீ சத்தம் போட்டு அழ வேண்டாம். ஒரு குழந்தை அழுதா நம்ம என்ன சொல்லுவோம்? நீ அழாத என்று சொல்லி ஒரு சாக்லேட் ஏதாவது ஒன்று கொடுத்த உடனே அந்த பிள்ளை ஆட்டோமேட்டிக்காக அழுகையை என்ன செய்யும்? நிறுத்தும். ஏதாவது ஒன்று அதுக்கு கொடுக்கணும், கொடுத்தா தான் அது என்ன செய்யும்? அழுகையை நிறுத்தும். கர்த்தருடைய பார்வைக்கு ஆண்டுடைய பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் வயது முதிர்ந்தவர்கள் ஆனாலும் சரி, வயதில் சின்னவங்க ஆனாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள். ஆமென். பிள்ளைகள் ஒன்றுக்கு அழும்போது கர்த்தர் எதுக்காக அழுகிறது என்பது அவருக்கு தான் தெரியும். உலகம் ஒருவேளை பார்க்கும்போது என்ன எப்போ பார்த்தாலும் அழுது கொண்டே இருக்கிறாங்க, அழுது ஜெபிக்கிறாங்க, கண்ணீர் விடுறாங்க, சத்தம் போடுறாங்கன்னு சொல்லலாம். பரவாயில்லை. கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, உன் சத்தத்தை அடக்குமா, உன் கண்ணீர் விட்டது போதும். ஆமென். உன் கிரியைக்கு பலன் உண்டு. நான் ஏதோ ஒன்றை தரப்போகிறேன். ஆமென், அல்லேலூயா. விசுவாசிக்க முடிகிறதா? கர்த்தர் ஏதோ ஒன்று உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். நீங்க அழுத அந்த விஷயத்துல அல்லேலூயா, நீங்க கண்ணீர் விட்ட அந்த ஜெபத்துக்கு அல்லேலூயா, உபவாசித்த அந்த காரியத்தின் மேல அந்த கிரியைக்கு கர்த்தர் அங்கீகரித்து அதற்கு கர்த்தர் பதிலை தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆமென். 3 காரியங்களை வெகு விரைவாக சொல்லி நான் இந்த வார்த்தையை முடிக்க விரும்புகிறேன். ஏன் அழாதபடிக்கு சத்தத்தை அடக்கு, இனி நீ அழ வேண்டாம், எல்லாம் நான் கேட்டேன், எல்லாம் கேட்டு உனக்கு பதில் தரப்போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறதற்கு 3 காரியங்களை நான் வேதத்திலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது வாசிங்க, சத்தமா வாசிங்க.
ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் ஆ எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். ஆ இனி நீ அழுது கொண்டிராய். ஆ உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் நுணுக்கமாய் இறங்கி அதை கேட்கவுடன் உனக்கு மறுபடியும் அருள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது 2வது பாகம். இனி நீ அழுது கொண்டிராய். ஆமென். ஹல்லேலூயா. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு என்ன செய்வாராம்? அருள்வார். அப்போ முதலாவதாக ஏன் அழ வேண்டாம் என்று கர்த்தர் தைரியமாக நம்மகிட்ட சொல்றாருன்னா, கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது, 4 சுவருக்குள்ள, வீட்டிலேயும் யாரும் இல்லை, வெளியேயும் சொல்லும்படியா என்ன பார்க்க யாருமே இல்லை, நான் தனிமையில தான் இருக்கிறேன்னு ஒருவேளை நீங்க அழுறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அழுறீங்க, யாருக்குமே தெரியாது, எனக்கு சொந்த பந்தங்கள் இல்லை, என்னை பார்க்க யாரும் இல்லை. ஹல்லேலூயா. நான் அழுகிறதை கேட்கிறதற்கு எந்த காதும் இல்லை, நான் வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறதற்கு எந்த கண்ணும் இல்லை. நாம் போடுகிற சத்தம், தேவ சமூகத்திலே சத்தம் போட்டு ஜெபிக்கிறேனே, அந்த சத்தத்தை கேட்கிறதற்கு யாருமே இல்லை என்று நினைத்து அழுத சத்தத்திற்கு, கூப்பிடுதலின் சத்தத்திற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? பதில் தந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால நீ என்ன செய்ய வேண்டாம்? அழ வேண்டாம். ஹல்லேலூயா. முதலாவதாக கூப்பிடுகிற சத்தத்திற்கு செவி கொடுத்தாலே நம்ம என்ன செய்வோம்? சந்தோஷப்படுவோம். நம்முடைய அழுகை ஆட்டோமேட்டிக்கா நிற்கும். 2 குருடர்கள் வழியருகே இருந்தாங்க. இயேசு போனவொன்னே என்ன செய்தாங்க? கூப்பிட்டாங்க, சத்தம் போட்டு கூப்பிட்டாங்க, எல்லாரும் அதட்டுனாங்க, அழுது கொண்டே கூப்பிட்டாங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும். ஆண்டவர் திரும்பி நின்று பார்த்து அவங்களை தொட்ட உடனே சத்தம் எல்லாம் என்ன செய்து போயிட்டு? நின்று போயிட்டு. கூப்பிடுத சத்தம் நின்று போயிட்டு. கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யும் போது, ஆமென், கர்த்தர் வாழ்க்கையில சத்தத்தை கேட்கும் போது, கேட்டு திரும்பி பார்க்கும் போது, நான் உன் கூப்பிடுதலை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லும் போது, ஆமென், ஹல்லேலூயா, ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில என்ன உண்டாகும்? ஒரு சந்தோஷம் உண்டாகும். நம்முடைய அழுகை நிற்கும். ஆமென், ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை என்ன செய்திருக்கிறார்? கேட்டிருக்கிறார். ஆகவே நீ என்ன செய்ய வேண்டாம்? அழுது கொண்டிராய். ஆமென். ஹல்லேலூயா. உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே மறு உத்தரவு என்ன செய்வாராம்? அருள் செய்வாராம். கர்த்தர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒன்று சொன்னாருன்னா அவர் சொன்னதை செய்யும் அளவு நம்ம என்ன செய்ய மாட்டார்? கைவிடுகிற தெய்வம் அல்ல. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கூப்பிடுகிற சத்தத்திற்கு நான் உருக்கமாய் இறங்கி பதில் தந்திருக்கிறேன். அதனால நீ என்ன செய்ய வேண்டாம்? அழ வேண்டாம். 2வதாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் அதனுடைய 9வது அதிகாரம் 7வது வசனம். பிரசங்கி 9:7. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சை ரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். ஆமென். 2வதாக கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை அங்கீகரிக்க வேண்டும். ஆமென். கிரியை என்ன செய்ய வேண்டும்? அங்கீகரிக்க வேண்டும். அங்கீகரிக்காத பட்சத்துல என்ன இல்லை? பதில் இல்லை, விடுதலை இல்லை. கர்த்தர் இந்த மாலையில சொல்லுகிறார், நீ அழ வேண்டாம். ஏன் தெரியுமா? உன்னை நான் அங்கீகரித்திருக்கிறேன். நீங்க செய்கிற கிரியைகள் என்ன? ஜெபமா இருக்கலாம், ஆமென், தான தர்மமா இருக்கலாம், கொடுக்கிற காணிக்கையா இருக்கலாம், செய்கிற உபவாசங்களாக இருக்கலாம், தேவ சமூகத்திலே பண்ணுகிற விண்ணப்பங்களாக இருக்கலாம், வேண்டுதல்களாக இருக்கலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் பதில் தருகிற தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? நீ உன் ஆகாரத்தை இனி என்ன செய்? புசித்து சந்தோஷத்தோட புசி. இதுவரை பட்டினி. ஹல்லேலூயா. புசிக்க மனம் இல்லை. வீட்டில் ஏதாவது செய்து சாப்பிடணுமே என்று கூட சில வீடுகளில் சிலவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா, கடந்த மாதம் என்று நினைக்கிறேன், அவர்கள் பட்டணத்தில் ஒரு குடும்பத்தை, ஒரு தாயாரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது, ஜெபிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நாங்கள் போயிருந்தோம். அந்த இடத்துல போன போது அவங்க சொன்ன ஒரு காரியம், நான் என் வீட்டில் யாரையுமே அனுமதிக்கிறது கிடையாது, எங்கள் வீட்டுக்கு யாருமே வர வேண்டாம் என்று நான் சொல்லி இருக்கிறேன். ஏன்னா துக்கம் அவ்வளவு வேதனை, அழுகை, கண்ணீர் அவ்வளவு வேதனை. அப்போது நாங்கள் போய் நிற்கிறோம். பெரிய வீடு, எல்லா வசதியும் இருக்கிறது. அவங்க அப்படி நிற்கிறாங்க, ரொம்ப மெலிசான உடம்பு, அப்படி நிற்கிறாங்க. நாங்களும் இதுவரை பார்த்தது கிடையாது. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. நான் ஃபோன் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன். கேட் அண்டை போனோடனே அவங்க அந்த சிட் அவுட்டில் வந்து நிற்கிறாங்க. பார்த்த உடனே ஒரு சற்று வித்தியாசமான ஒரு அனுபவம். ஒரு மாதிரி நிற்கிறாங்க, ஒரு பித்து பிடித்தது மாதிரி நிற்கிறாங்க. என்ன பேசணும், எதை செய்யணும், என்ன எதுவுமே தெரியாத ஒரு அனுபவத்தில் நிற்கிறாங்க. திருப்பி ஒரு நிமிஷத்துக்கு பிறகுதான் சொன்னாங்க, கேட்டை திறந்து உள்ளே வாங்கன்னு. நாங்களும் உள்ளே போனோம். போன போது 2 சேரை போட்டாங்க, உட்காருங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். நாங்கள் அமைதியாக உட்கார்ந்துருந்தோம், அவர்களும் அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க. அழ தொடங்கினாங்க. எங்களால் எதையுமே பேச முடியல. அதுக்கப்புறமாக அவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாக அழுது கொண்டு சொல்ல தொடங்கினாங்க, 46வது வயதில்
என் கணவன் இறந்து போனார். அதுக்கப்புறம் எனக்கு ஒரே மகன். அவன் வெளிநாட்டில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். என் மகனுக்கு ஒரு மகள் இருக்கு, அவள் 11th படிக்கிறார். மருமகள் அவளும் வெளிநாட்டில் தான் இருக்கிறார். சந்தோஷமாக குடும்பம் போய் கொண்டிருந்தது. என்னுடைய மகன் எல்லா காரியங்களுக்கும் எனக்கு உதவியாக, ஆறுதலாக, ஒத்தாசையாக இருந்து கொண்டிருந்தான். கடந்த நாட்களில் ஒரு நாள் ராத்திரி 10 மணிக்கு என் மகன் என் கூட பேசினான். அம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சந்தோஷமா இருக்கிறீங்களா, சாப்பிட்டீங்களா, கவலைப்படாதுங்கம்மா, இனி போய் படுத்து தூங்குங்கம்மா அப்படி என்று சொன்னேன். சொல்லி 10 நிமிஷத்துக்கு அப்புறமாக எனக்கு ஃபோன் வந்தது, என் மகன் இந்த உலகத்தை விட்டு போய்விட்டான் என்று சொல்லி அவர்கள் அழத் தொடங்கினாங்க. அழுகன்னா தாங்க முடியாத அழுக. எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியல. அந்த தாயாருடைய பக்கத்தில் போய் சேரில் நான் உட்கார்ந்து அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு ஒரு சில வேத வசனங்களை சொல்ல நான் ஆரம்பித்தேன். தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாங்க. ஏன் எனக்கு இப்படி, ஏன் இப்படி, எனக்கு நல்ல காலத்தில் என் கணவனை நான் இழந்தேன், எனக்கு ஒத்தாசையாக ஒரே ஒரு பிள்ளை, ஒரே ஒரு பையன், அவனே நான் இழந்து விட்டேன், எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை என்று சொல்லி புலம்ப ஆரம்பித்தாங்க. ஒரு சில காரியங்களை நாங்கள் அவங்க கூட ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். உலகத்தில் நடக்கிற சம்பவங்கள், எங்கள் குடும்பத்தில் நடந்த காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமாக அவர்கள் கொஞ்சம் ஒரு சகஜ நிலைக்கு திரும்பினாங்க. சொன்ன ஆண்டி, நீங்கள் அழக்கூடாது, உலகத்தில் இப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது சகஜம்தான், ஆனாலும் கர்த்தருக்குள்ள நம்ம தேர்தல் அடைய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் தேற்ற வேண்டும். அதனால தான் நாங்கள் உங்கள் வீட்டுக்கு நாங்கள் வந்தோம். இப்போ அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா நான் யாரையுமே பாஸ்டர்ஸ் கூட வரட்டான்னு கேட்டாங்க, யாருமே எங்கள் வீட்டுக்கு வரண்டான்னு நான் சொன்னேன். ஆனால் நீங்கள் காலையில் ஃபோன் அடித்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு சமாதானம். யாரோ வராங்க, முன்பின் தெரியாது, முகம் பார்த்தது கிடையாது. நான் ஃபோன் பண்ணி காலையில் அவங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டி எனக்கு ஃபோன் நம்பர் கிடைத்தது, நான் ஃபோனை பண்ணிட்டு சொன்னேன், ஆண்டி உங்கள் வீட்டுக்கு நான் வரேன், நார்வலில் எங்கே இருக்கிறீங்க, எந்த இடம், அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லி அவங்க உடனே அந்த இடத்த சொன்னாங்க. வராதேன்னு சொல்லலை, நானும் ஒரு வேளை வராதேன்னு சொல்ல போகிறாங்களோன்னு கூட நினச்சேன். ஆனாலும் அவங்க வராதேன்னு சொல்லலை, இந்த இடம்னு சொன்னாங்க. என்ன தெரு, இந்த இடத்துல இருக்கிறோன்னு, முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறாங்க. பெரிய பங்களா, பெரிய காரு எல்லாம் அனாதையாக இருக்கிறது. அவங்களால தாங்க முடியல. அதனால யாருமே வர வேண்டாம், எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே என் வீட்டுக்கு வர வேண்டாம்னு நான் சொல்லி வச்சிருக்காமா. ஆனால் நீ காலையில் ஃபோன் பண்ணோன்னா எனக்குள்ள ஒரு சமாதானம். ஆமென், அல்லேலூயா. எனக்குள்ள ஒரு சமாதானம். நீ யாருன்னு எனக்கு தெரியாது, இதுவரை நான் பார்த்தது கிடையாது. இப்போ நான் அவங்கள்ட்ட கர்த்தருடைய வார்த்தைகளை நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். அதிகமாக நான் அவர்களோடு கூட என்னுடைய காரியங்களை நான் ஷேர் பண்ணேன். அவங்க கூட நான் பேச ஆரம்பித்தேன். கொஞ்ச நேரத்துக்குள்ளாக அவங்கள்ட்ட சொன்னேன், ஆண்டி நீங்கள் இனிமேல் அழாதுங்க, ஆண்டி இனிமேல் அழாதுங்க, அழுததெல்லாம் போதும், தேவ சமூகத்தில் நாம் ஒரு நாள் பார்ப்போம். ஆமென், அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் பார்ப்போம். மற்றவர்களை போல அழுது இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பை நீங்கள் கெடுத்துக்கொள்வீங்க. ஏன்னா மனுஷனுடைய வேதனைகள், நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் நமக்கு இருக்கிற வேதனைகள், சோதனைகள், போராட்டம் தான் பெருசுன்னு நம்ம நினைத்து கொண்டிருக்கிறோம். நம்மளை விட எவ்வளவோ கடுமையான பாதைகளை பயணித்து கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறாங்க. ஆமென். அவர்களுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை கூறி ஜெபித்து கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் அவங்க சிரித்தாங்க. ஆமென், அல்லேலூயா. சிரித்து எங்களை வழி அனுப்பி வைத்தாங்க. எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஆமென், அல்லேலூயா. ஜெபித்துக் கொள்ளுங்க அந்த தாயாருக்காக. யாருமே இல்லை, கணவனார் இல்லை, ஒரே மகனை இறந்து போய்விட்டாங்க. இப்போ மருமகளும் ஒரு பேரப்பிள்ளை மட்டும், அவங்களும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. ஒரு பெரிய பங்களாவில் தனியாக ஒத்தையில் இருக்கிறாங்க. அவங்க சொல்லுங்க, யாரை நான் வெளியே வாரதில்லாம, வெளியே வர்றதே கிடையாதுண்ணா. யாரை பார்க்க, எதுக்காக, ஏன் இருக்கிறேன், என்ன ஏது அப்படி என்று அழுது புலம்புகிறாங்க. தேவ பிள்ளைகளை, நம்ம நினைக்கிறோம் நமக்கு இருக்கிற பாடுகள் தான், வேதனை தான் பெருசுன்னு நினைக்கிறோம். உலகத்தில் நம்ம சுற்றி நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தோம்னா எத்தனையோ மக்கள் இது மாதிரி கஷ்டத்திலே, நெருக்கத்திலே, கண்ணீரிலும் ரொம்ப வேதனையில் இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அதான் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீ இனி அழுது கொண்டிராய். ஆமென், அல்லேலூயா. நீ இனி அழுது கொண்டிராய். ஆமென், அல்லேலூயா. உன் ஆகாரத்தை நீ சந்தோஷத்துடனே புசித்து உன் திராட்சை ரசத்தை நீ குடி. ஆமென். எத்தனையோ நாள் பட்டினி, புசிக்க முடியாது. குடும்பத்தில் இருக்க சூழ்நிலைகள், வேதனையான அனுபவங்கள்னால சமைக்க மாட்டோம், சாப்பிட மாட்டோம். சாப்பாடு இருந்தா கூட என்ன செய்யாது, இறங்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிறவர். 2025 ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நீ உன் ஆகாரத்தை புசி, சந்தோஷமா புசி, இனி நீ அழாத. ஆமென், அல்லேலூயா. அழுதது போதும். ஆமென். இனி நீ சத்தம் போட்டது போதும், சத்தமிட்டு அழுதது போதும். ஏன் தெரியுமா? நான் எல்லாவற்றையும் கேட்டிருக்கிறேன். ஆமென், அல்லேலூயா. உன் கிரியைகளை நான் அங்கீகரித்திருக்கிறேன். கர்த்தர் அங்கீகரிக்காத பட்சத்துல எதுக்குமே பதில் வராது. ஆமென். பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா 2 பேர் காணிக்கை செலுத்த போனாங்க, அப்படிதானே? காயினும் ஆம்பேலும். 2யுமே கர்த்தர் அங்கீகரித்தாரா? இல்லை.
காயினுடைய காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யல? அங்கீகரிக்கல. ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அங்கீகரித்தால் மாத்திரமே இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்கள், நன்மைகள் நம்மை வந்து சேரும். அங்கீகரிக்காத பட்சத்தில், ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தரை நாம் ஆராதிக்கிறோம் முழு மனதோடு, முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க. ஏதோ ஆராதனை வெள்ளிக்கிழமை அந்த வீட்டில் ஒரு ஜெபம் நடக்கிறது, நம்ம போகணும் அப்படின்னு நம்ம வந்தோம்னா கர்த்தர் எதையுமே என்ன செய்ய மாட்டார்? செய்ய மாட்டார். ஒரு வாஞ்சியோட வரணும். இந்த மனுஷனுக்காக இல்லை, இந்த இடத்துல கிரியை செய்கிறவர் கர்த்தர். நம்ம எல்லாம் எதுக்குமே தகுதி இல்லை. தேவ சமூகத்துல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அற்புதமாய் பதில் தந்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆமென், ஹல்லேலூயா. நமது கிரியைகளை அங்கீகரிக்கிறது நிமித்தமாக நாம் இனி என்ன செய்ய வேண்டாம்? அழுது கண்ணீர் வடிக்க வேண்டாம், சத்தம் போட்டு அழ வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், உன் சத்தத்தை அடக்கிக்கொள், உன் கண்ணீரை நிறுத்து. ஆமென், ஹல்லேலூயா. கிரியைகளுக்கு பலன் உண்டு. மூன்றாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 25வது அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 8வது வசனம். அவர் மரணத்தின் நியமம் விரும்புவார். கர்த்தராகிய தேவன் எல்லா மனுஷர்களுக்கு கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக ஏன் அழ வேண்டாம்? கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய நிந்தையை நீக்கி போடுகிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவதாக சொன்னேன், கர்த்தர் கூப்பிடுகிற நம்முடைய சத்தத்தை கேட்டதுனால நம்ம இனி சத்தமாக அழ வேண்டாம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக கர்த்தர் நம்முடைய கிரியைகளை அங்கீகரித்தபடியினால ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீ அழ வேண்டாம். மூன்றாவதாக கர்த்தர் நிந்தையை நீக்கி போடுகிற தெய்வம். ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் அதனுடைய 2வது பாகத்தை வாசிப்போம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தைக்கு ஒரு, இப்போ நம்ம சங்கீதத்துல கேட்டோமே, மனுஷன் சொல்லுகிறதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான். அதுக்கேற்ற காலங்களும் சமயங்களும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் கண்டுவிட மாட்டாங்க. ஆனா கர்த்தரே சொன்னார், கர்த்தரே செய்வார். பல சூழ்நிலைகள்ல, பல அனுபவங்கள்ல, பல நிந்தைகளை நம்ம சகித்திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவேன். ஆமென். இனி பூமியில யாருமே நிந்தனைக்கு உரியவர்களாக பார்க்கும்படி கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென். கர்த்தர் உங்கள் நிந்தையை நீக்கி விடுவார். அன்னாள் தேவ சமூகத்துல ஒரு நிந்தை நிறைந்த ஒரு மகளாக காணப்பட்டாங்க. அப்படித்தானே? குழந்தை இல்லை. ஆமென். பெனினாளுக்கு குழந்தை இருந்தது, அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. ஆனா எல்கானா அன்னாளை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் ரொம்ப விசேஷமான ஒரு காரியம். ரொம்ப ஒரு மனைவியை நேசிக்கிற ஒரு கணவர். அவர் என்ன சொல்லுகிறார்? பெரியநாளுக்கு ஒரு பங்கு கொடுத்தா அன்னாளுக்கு எத்தனை பங்கு கொடுப்பாரா? 2 பங்கு. அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன், அவ்வளவு ஒரு அன்பு. ஆனா என்னதான் கணவன் அன்பு காட்டினாலும் இந்த அன்னாளுக்கு தன்னுடைய நிந்தை என்ன செய்யல? மாறல. அவர் சொல்றார், 10 குமாரரை பார்க்கல நான் உனக்கு அதிகம் அல்லவா? ஹல்லேலூயா. உனக்கு நான் போதுமா? உனக்கு பிள்ளைகள் இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை, 10 பிள்ளைகளுக்கு நான் நான் ஒருத்தன் இருக்கேன் அப்படின்னு எல்கானா சொல்கிறார். ஆனா அன்னாளுக்கு அது சமாதானமாக காணப்படல. அன்னாளுடைய நிந்தை நீங்காது என்று அன்னாளுக்கு நன்றாகவே தெரியும். புருஷன் ஒரு வார்த்தை சொன்ன உடனே நிந்தை நீங்காது. நேராக தேவ சமூகத்துல போய் உட்கார்ந்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணாங்கன்னு பார்க்கிறோம். வெகு நேரம். உதடு மட்டும் அசைந்தது, இருதயம் உடைந்தது. ஆமென். ஏலிக்கு கூட தெரியல, ஆசாரியனுக்கு கூட தெரியல. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையில இருக்கிறாங்கன்னு. ஆனா கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். ஆமென். நிந்தை நீக்கப்பட வேண்டும் என்றால் குடும்பத்துல யார் சொன்னாலும் நிந்தை நீங்காது. ஆமென். பூமியில் இராதபடிக்கு நிந்தையை நீக்குகிறவர் கர்த்தர் மாத்திரமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுடைய நிந்தையை கர்த்தர் நீக்கினார். அந்த நேரத்தில் இருந்து அதற்கு அப்புறமாக அவர்கள் எப்படி இருக்கவில்லை? துக்கமுகமாக இருக்கவில்லை. அப்ப தேவ சமூகத்துல நீங்க வந்திருக்கிறீங்கன்னா இதுக்கு அப்புறமா துக்கமுகமா இருக்க வேண்டாம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்ளுகிற தேவன். ஆமென். கர்த்தர் நம்முடைய காரியங்கள், நம்முடைய விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், தேவைகள் எல்லாம் நம்ம வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆனாலும் தேவ சமூகத்திலே நாம் சொல்ல வேண்டும். கர்த்தரிடத்துல நம்ம எல்லாவற்றையும் அறிக்கையிட வேண்டும். அவரிடத்துல நம்ம எல்லாவற்றையும் விண்ணப்பங்களாக, வேண்டுதல்களாக தேவ சமூகத்திலே சொல்ல வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அன்னால் வீட்டில் இருந்திருந்தா, ஆமென், ஹல்லேலூயா, சரி என் கணவன் என்னை இவ்வளவு நேசிக்கிறாரு, இது போதும் என் வாழ்க்கையில, இதே போதும் என்று இருந்திருந்தா அன்னாளுடைய நிந்தை நீங்கி இருக்குமா? சான்ஸே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு குழந்தை வேணும். ஹல்லேலூயா. ஒரு குழந்தை பாக்கியம் வேணும். புருஷன் சொல்றான், நான் இருக்கேன் அம்மா, உனக்கு நான் எல்லாரோட நேசிக்கிறேன்,
உனக்கு எல்லாரோட டபுள் பங்கு உனக்கு நான் தரேன். 10 பிள்ளைகளை பார்க்கல நான் இருக்கிறேன். இல்லை 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 இல்லை, நான் தேவ சமூகத்தில் போவேன். ஆமென் ஹல்லேலூயா. எனக்கு இருக்கிற நிந்தை நீங்கணும் என்றால் தேவ சமூகத்திலே போய் நான் அழ வேண்டியது அவசியம். ஆமென். தேவ சமூகத்தில் போய் என் இருதயத்தை உடைக்கணும் நான். ஹல்லேலூயா. உதடுகள் மாத்திரம் அசைகிறது, வாய் திறந்து பேசக்கூட முடியாத அளவுக்கு நிந்தை. ஆமென். இது போல ஒருவேளை சில அனுபவங்கள் வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்திருக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. எங்க போனாலும் நிந்தை, யார் முகத்தையும் பார்க்க முடியல. நாலா திசைகளிலும் நிந்தைகள், அவமானங்கள், நிந்தைகள் அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு தான் தெரியும் அதனுடைய வேதனை. ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு சொல்லுகிறார், ஹல்லேலூயா, உன் ஆகாரத்தை நீ புசித்து நீ சந்தோஷமாயிரு, உன் நிந்தையை நான் நீக்குவேன். ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன் நிந்தையை உள்ளிருந்து நான் நீக்குவேன். ஏன் தெரியுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கிரியைகளுக்கு அங்கீகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டாம்? இனி சத்தமிட்டு அழ வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள், காத்துக்கொள். ஆமென் ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற அந்த வார்த்தை ஏதோ ஒரு விஷயத்துல, ஹல்லேலூயா, அழுது அழுது கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு அழுது இருக்கிற அந்த விஷயத்துல, ஆமென், அந்த காரியத்துல, அந்த பர்டிகுலர் காரியத்துல கர்த்தர் சொல்லுகிறார், இனி அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி நீ என்ன செய்ய வேண்டாம்? சத்தம் விடாத. ஆமென். உன் கண்களை காத்துக்கொள், காத்துக்கொள். இனி நீ கண்ணீர் விடாத. கர்த்தர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆமென். எல்லா இடத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அழாத. ஏன் அழுகிறாய்? ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கூட மரியாதை பார்த்தோன்னு, நீ ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிற? ஏன் அழுகிற? கர்த்தருக்கு நம்ம அழுகிறது அவருக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. ஆமென் ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. அவர் கண்ணீரை துடைக்கிற தேவன். நம்ம கண்ணீர் எல்லாம் அவர் பார்க்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. நம்முடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு, உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் தேவ சமூகத்தில் இந்த மாலை வேளையிலே, ஹல்லேலூயா, சங்கீதக்காரன் சொல்லுவார், மாலையில் அழுக காலையில் கழிப்பு. ஆமென். ஒரு மாலை நேரம் நம்மை விட்டு கடந்து போகிறது. நாம் அழுத நேரங்கள் எல்லாம் ஒரு ராத்திரியின் நேரமாக எடுத்துக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. எந்தெந்த காரியங்களுக்காக அழுதீங்களோ, எந்தெந்த விஷயங்களுக்காக தேவ சமூகத்திலே சத்தமாக கண்ணீர் விட்டீங்களோ, ஹல்லேலூயா, அதெல்லாம் ஒரு மாலை நேரமாக, ஒரு இரவு நேரமாக, சூரியன் அஸ்தமித்த ஒரு நேரமாக எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ நீதியின் சூரியன் நமக்குள்ளே உதிக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்க்கையில நம்ம எந்த தேவைக்காக ஜெபிக்கிறோமோ அந்த விஷயத்துல நீதியின் சூரியனாகிய கிறிஸ்து உதித்து நம்ம பார்த்து சொல்ல, இனி நீ அழாத, இனி நீ அழ தேவையில்லை. உன் கிரியைகளுக்கு நான் அங்கீகாரம் தந்திருக்கேன், அங்கீகாரம் தந்திருக்கேன். நீ எதுக்காக ஜெபித்தியோ, எந்த விஷயத்துக்காக தேவ சமூகத்திலே கண்ணீர் விட்டியோ அதை நான் அங்கீகரித்திருக்கிறேன். அங்கீகரித்தா அதற்கு பதில் உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? உண்டு. அதனால நம்ம இனி அந்த விஷயத்தை மனசுல நினைக்க வச்சு கர்த்தர் தந்தபடியால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சொல்லணும்? இனிமே எதுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்களோ, ஏதோ ஒரு விஷயத்துக்காக தேவ சமூகத்துல நீங்க ஒருவேளை ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஆவியானவர் சொல்லுகிறார், இனி நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். உன் கிரியைக்கு பலன் உண்டு. ஆமென். உன் ஜெபத்திற்கு பலன் உண்டு. உன் உபவாசத்திற்கு பலன் உண்டு, பதில் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆகவே இந்த மாலை வேளையில நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். ஒரு நிமிஷம் தேவ சமூகத்துல நம்ம அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ஹல்லேலூயா, ஏன் நீ அழ வேண்டாம் தெரியுமா? கண்ணீர் விடாதபடிக்கு கண்களை காத்துக்கொள்ள கர்த்தர் சொல்லுகிறார் தெரியுமா? கூப்பிடுதலின் சத்தத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக, ஹல்லேலூயா, நம்முடைய கிரியைகளை எல்லாம் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஏதோ பொருத்தனைகளை பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல இந்த காரியத்தை நீங்க நடத்தி தந்தீங்கன்னா நான் இந்த பொருத்தனையை நான் பண்ணுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதெல்லாம் கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. என்னென்ன பொருத்தனை பண்ணீங்களோ உங்களுக்கும் கர்த்தருக்கும் தெரியும். ஆமென் ஹல்லேலூயா. அந்த பொருத்தனைகளை, ஹல்லேலூயா, கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். விசுவாசத்தோடு தேவ சமூகத்திலே வாய்களை திறந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தாவே, என் சத்தத்தை நீங்க கேட்டிருக்கிறீங்களே ஆண்டவரே, என் கிரியைகளுக்கெல்லாம் நீர் பதில் தர போகிறீங்க அப்பா, நீங்க அங்கீகரித்திருக்கிறீங்களே அப்பா. ஹல்லேலூயா. மூன்றாவதாக, நிந்தையை பூமியில் இராதபடிக்கு கர்த்தர் நீக்கி போட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இனி அழ வேண்டாம். ஆமென் ஹல்லேலூயா. எத்தனை இடத்துல நிந்தை அவமானங்களை சகித்தீங்க? ஆமென். நேற்று வரை சகித்திருப்பீங்க. இன்றைக்கு வரைக்கும் பல அவமானங்கள், பல நிந்தைகள். வெளியே போக முடியல. ஒவ்வொருத்தரா கேட்கிறாங்களே, நான் என்ன பதில் சொல்லுவேன், என்ன பதில் சொல்லுவேன்? இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் அங்கீகரித்திருக்கிறார். உங்க ஜெபங்கள், விண்ணப்பங்கள் தேவ சமூகத்தில் பிரீதியாய் போய் எட்டி இருக்கிறது. ஆமென் ஹல்லேலூயா. 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 உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. 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 சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுவார், நிந்தை என் இருதயத்தை பிளந்தது. ஆமென் ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகத்துல நம்ம பார்க்கும்போது நிந்தை என் இருதயத்தை பிளந்தது என்று சொல்லுவார். ஹல்லேலூயா. நான் மிகவும் வேதனைப்படுது.
அல்லேலூயா. நிந்தை வந்தால் தான் தெரியும். தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில நிந்தைகள் அவமானங்களை அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருதயம் எல்லாம் சோர்ந்து போய் வேதனைப்பட்டு தளர்ந்து போய் அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிற நிந்தை என் இருதயத்தை பிளந்து போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் மிகவும் வேதனைப்படுகிற அனுபவத்துல இருக்கிறீங்க. நான் அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், இல்ல அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க கிரியைகளுக்கு பலன் உண்டு, உங்க ஜெபத்துக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் தேவ சமூகத்திலே எட்டி இருக்கிறது. ஆகவே சந்தோஷத்தோட சமாதானத்தோட உங்க ஆகாரத்தை புசித்து ஆமென் அல்லேலூயா தேவ சமூகத்திலே மன மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாக கர்த்தர் இந்த மாலை வேளையிலே அல்லேலூயா ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆமென் அல்லேலூயா. விசுவாசிக்க முடிகிறதா தேவ பிள்ளைகளே? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்ம ஜெபத்திற்கு நம்ம கிரியைகளுக்கு பலன் தராதபடிக்கு தேவன் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அல்லேலூயா. நம்ம கிரியைகளுக்கெல்லாம் பலன் உண்டு. அல்லேலூயா. எல்லா கிரியைகளுக்கும் இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்கள் ஜெபித்து சோர்ந்து போய் ஒருவேளை நீங்க இருக்கலாம். அல்லேலூயா. ஆனா இந்த மாலை வேளையில கர்த்தர் சொல்லுகிற பலன் உண்டு. உங்க கிரியைகளுக்கெல்லாம் பலன் உண்டு. பலன் இல்லைன்னா வேஸ்ட், நம்ம ஜெபிக்கிறதெல்லாம் வேஸ்ட். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற இந்த மாலை வேளையில அல்லேலூயா கிரியைகளுக்கு பலன் உண்டு. கண்ணீரை துடைக்கிற தெய்வம். ஆமென். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள். ஏன்னா நீ ஜெபிக்கிற அந்த காரியம், அந்த விஷயம், அந்த பர்டிகுலர் விஷயத்திலே கர்த்தர் இன்றைக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென். நீங்க விசுவாசித்த இன்றைக்கு ராத்திரி வேளையிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென். அடுத்த வாரம் நீங்க வரும்போது ஒரு சாட்சியோடு கடந்து வருவீங்க. விசுவாசிங்க. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே விசுவாசிங்க. ஒரு சின்ன குழந்தை அழும்போது ஒரு சாக்லேட் கொடுக்கும்போது தன்னுடைய அழுகையை நிறுத்துவது போல இந்த வார்த்தைக்கு முன்னாடி அப்படியே தேவ சமூகத்திலே சரண்டர் ஆவோமா? அல்லேலூயா. ஆண்டவரே, நான் இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறேன். ஆண்டவரே, நான் இனி அழமாட்டேன். ஆண்டவரே, நான் ஜெபித்த காரியத்திற்கு நீர் எனக்கு பதில் தந்திருக்கிறேன் தகப்பனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கண்ணீர் அவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். எல்லாரும் சேர்ந்து கண்ணீர் அவர் துடைத்திடுவார், தம் கரங்களால் தாங்கிடுவார். எந்த கல்வாரி நாயகர் இயேசுவாலே எல்லா பாரங்கள் அகன்றிடுமே. எந்த கல்வாரி நாயகர் இயேசுவாலே எல்லா பாரங்கள் அகன்றிடுமே. ஒரு விசை கூட